உலகெங்கிலும் வாழும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கன்னி ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் இந்த ஆவணி மாதத்தில் நடக்கவிருக்கும் இந்த கிரக பயிற்சிகளுடைய சிறப்பு பலன்கள் பற்றி தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த கிரக அடைவுகள் 17/8/2024 முதல் 16/9/2024 ஆகிய இந்த ஒரு மாத காலகட்டங்களில் 3 கிரகங்களுடைய பெயர்ச்சி, அதாவது இந்த கன்னி ராசியில் சுக்கிர பகவானும், மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும், சிம்மத்தில் இந்த புதன் பகவான், இந்த 3 கிரகங்களுடைய கிரக பயிற்சி கன்னிராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்ருக்காரு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவானும், 9ஆம் இடத்தில் குருவும் மற்றும் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் கேதுவும் இந்த ஆண்டுகோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் சஞ்சாரம் இருக்குங்க. இந்த மாதக்கோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து, அதாவது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு 26/8/2024 உங்கள் 10ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். அதே போல் இந்த 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்கு 31/8/2024 என்று பயிற்சி அடைகிறாருங்க. இந்த உங்களுடைய 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திற்கு 26/8/2024 என்று பயிற்சி அடைகிறார். ஸோ இந்த 3 கிரகங்களுடைய பயிற்சியானது இது ஒரு அற்புதமான சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறது ஒன்று கொடுக்க போகுதுங்க. இந்த நிகழ்வு கன்னிராசி என்பவர்களுக்கு எந்த விதமான அற்புதத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறது இந்த காணொலியை தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ கன்னிராசி அன்பர்கள் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எந்த ஒரு விஷயத்திலும் அமைதியாக இருந்து காரியத்தை சாதிக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள். நிதானம் பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப எப்போவுமே உங்ககிட்ட இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசித்து கரெக்டான விதத்தில் பிளான் பண்ணி அதை செயல்படுத்தக்கூடிய நபர்கள். எல்லாத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணுறவங்க, எல்லாத்தையுமே ரொம்ப ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்கிறோம், யோசித்து அதை செயல்படுத்துகிறோம். ஆனால் அந்த யோசித்து செயல்படுத்துனதுக்கப்புறம் அது ஃபெயிலியராக போகுதுங்க. ஸோ எதனால் இந்த தடுமாறு? ஏன்னா எந்த தவறும் நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை நிறைய யோசித்து அதில் எந்த விதத்துலையும் மிஸ்டேக் ஆகிடக்கூடாது, ஏற்கனவே நடந்த மாதிரி ஒரு தவறு நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்திலையும் நிதானமாக செயல்பட்டுருக்கோம். ஆனால் மற்றவங்களுக்கு ஒரு விஷயத்த சொன்னால் அது 100% சக்ஸஸ் ஆகுதுங்க. எனக்கு ஒரு விஷயத்தை பண்ணால் அது 100% எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டே இருக்குது. ஏன் இந்த ஒரு நிலை? தொழிலில் எந்த ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குதுங்க. வேலை செய்கிற இடத்துலையுமே எனக்கு சரியான நிம்மதி அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும், அதாவது மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய, அதாவது அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. எதை பண்ணாலும் அது நஷ்டமாகுதுங்க. ஒரு பொருளை வாங்கினா அது தேவையில்லாத விரயமாகுது. விரயத்தினால எனக்கு பெரிய கடன் தொல்லை அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது. நல்ல திறமை இருந்தும் அதற்குண்டான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. ஒரு இடத்துல என்னால் நிலைய இருக்க முடியலைங்க. வேறு இடத்துக்கு, ஒரு வேலை செய்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடலாமா, இல்லை இந்த தொழிலை விட்டுட்டு வேற ஒரு தொழிலை பண்ணலாமா, கூட இருக்கிறவங்களே நமக்கு நிறைய துரோகத்தை கொடுத்துட்டே இருக்கிறாங்க. குழப்பங்கள் அதிகமாக இருக்குது, மனதில் ஒரு விதமான பதட்டம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். ஏன்னா இந்த ஜென்மஸ்தானத்தில் கேது பகவானுடைய அந்த 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 அடைவுகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்களுடைய ராசியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவானுடைய சஞ்சாரம் மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு பதட்டம் அப்படிங்கிறது. எந்த ஒரு விஷயத்திலுமே துணிச்சலாக இறங்க முடியலைங்க. பணத்தட்டுப்பாடுகள் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னாவே எந்த ஒரு காரியத்தையுமே என்னால் செய்ய முடியல. ஏன்னா முன்னிருந்து அந்த ஸ்பீடோ, அந்த வேகம் அப்படிங்கிறதோ, அந்த சுறுசுறுப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் இருக்குங்க. ஏதோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் தான் போயிட்டுருக்கு. இந்த நிலை இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக என்னால் பழையபடி இருக்க முடியாது. ஸோ இந்த நிகழ்வுகள்லாம் எப்போ தான் மாறும்? என்னுடைய கிரக பயிற்சிகள் இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டு இருக்கீங்க, அந்த மாதிரி மாறும்போது என்னுடைய நிலை அப்படிங்கிறது மாறாதான்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. இது வரைக்கும் விரயத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்க கண்டிப்பாக சுப காரியங்களுக்கு உண்டான சில நிகழ்வுகள், அதாவது இந்த புதன் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு பயிற்சி அடைப்பார். அதாவது புதன் அப்படிங்கிறது உங்களுடைய லாபஸ்தானத்தை சஞ்சாரிக்கிறதுனாலங்க இது ஒரு நல்ல நிகழ்வு அப்படிங்கிறது சொல்லலாங்க. அதாவது இந்த 12ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, உங்களுடைய ராசிக்காரகன் அதே போல் 10ஆம் இடத்திற்கு அதிபதிங்க 11லிருந்து 12ஆம் இடத்திற்கு வரப்போகிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா நிறைய நிகழ்வுகள், அதாவது தன வரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய கிடைக்குங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய வக்கர நிலை
உத்தியோகத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலே நல்ல ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க. ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க, அந்த ஒர்க்கில் வந்து பெருசாக வந்து எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை, அதாவது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைச்சதுன்னா பரவாயில்லையே, நானும் இந்த கம்பெனிலேருந்து வேறு ஒரு கம்பெனிக்கு போகிறதுக்கு நிறைய நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஸோ அதில் வந்து எந்த ஒரு விஷயமும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துக்கு பயிற்சி அடைகிறதுனால தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது மாறக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு வந்து ஹையர் விஷயத்தில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதோ, இல்லை ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதோ, வெளிநாடு சம்மந்தப்பட்ட சில யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கிறது இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அடுத்தபடி அந்த 10ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சினால் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலை. இது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க, நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. ஆனால் அந்த பிஸ்னஸ்லாம் எதுலேயுமே வந்து தைரியமாக இறங்கி துணிச்சலோடு செயல்பட முடியல. ஏன்னா மறுபடியும் அந்த பயங்க, நிறைய பண்ணியாச்சுங்க, அது எல்லாமே வந்து ஃபெயிலியராக போயிட்டு இருந்தது. பட் இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு நிலை வந்துருச்சுன்னா நான் மறுபடியும் மீண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த 10ல் வரக்கூடிய செவ்வாய் பகவான் தொழிலில் ஒரு தைரியத்தை உருவாக்குங்க. துணிஞ்சு இறங்கிடலாம், என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம். யாரெல்லாம் நம்மளுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறவங்க அவங்களாம் யாருமே நமக்கு வேண்டாம். ஒரு பார்ட்னர்ஸ்னால சில பிரச்சனையாக பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதே வேண்டாங்க. இல்லை வேலைக்கு நம்மக்கிட்ட வேலைக்கு வரவங்க தான் வந்து சரியான விதத்தில் வேலைக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்களையும் ஒதுக்கிட்டு, ஸோ நமக்கு நம்பிக்கையான ஆட்களை வைத்து அந்த தொழிலை நடத்துவதற்கான சூழல், இல்லை நம்மளே இறங்கி அதை பார்த்துடலாம், நம்மையே மற்றவங்களை நம்பணும், நம்மளே இருந்த வரைக்கும் அதில் இறங்கி முயற்சி பண்ணிடலாம், யாருமே தேவையில்லை நமக்கு. நம்ம வந்து ஏன்னா எல்லாத்துலேயுமே பொறுமையாக நிதானத்தோடு புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய நபர்கள் தானே, நம்மளே அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை உங்களுடைய எஃபோர்ட் அதில் போடக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாக்குங்க. இது வரைக்கும் வந்து தேங்கி போன ஒரு பிஸ்னஸை கண்டிப்பாக மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள், கல்யாணம் அப்படிங்கிறது ஒன்று தடைப்பட்டுட்டே இருக்குங்க, இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கவே நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமணம் சார்ந்த சில அனுகூலங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. நண்பர்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் விலகி போனவர்கள் உங்களுக்கு வந்து விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வீட்டில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா அந்த கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், பணம் பிரச்சனையினால் குழந்தைங்களுடைய சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுடைய நிலை அறிந்து, உங்களுடைய கஷ்டங்கள் அறிந்து மனைவி உங்களை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. குழந்தைகள் அதே போல் தான், அப்பாவுடைய கஷ்டங்கள் என்ன, அம்மாவுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அனுசரித்து போகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது இருக்க போது. உத்தியோகஸ்தர்கள், அதாவது வேலையில் இருக்கவங்க, உங்கள் மேல் அதிகாரிகள் உங்களுடைய நிலையை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய திறன் என்ன, உங்களுக்கு திறன்மைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க இந்த கிரகங்களுடைய பயிற்சி காலம். அடுத்ததாக இந்த சிம்ம ராசிக்கு வரக்கூடிய இந்த புதன் பகவான், அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வரும்போது அது ஒரு மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியதுங்க. அதாவது மறைந்த குருவால் நிறைந்த லாபம் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு அந்த இடத்துல வரும்போது நிறைய சொத்து பத்துக்கள் சேர்க்கைக்கான சில யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. அதுவும் ஒரு விதத்தில் நன்மை தான். கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் அதே போல் வேலை செஞ்சிட்ருக்கிறவங்களுக்கும் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது, வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைப்பதற்கான நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க. நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் இந்த நேரத்தில். புது புது ஐடியாஸ் இருக்குங்க. அதை வச்சு உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும், அதே போல் புதுசாக ஒரு கம்பெனிக்கு போனால் இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்குங்க. உங்களுடைய அங்கீகாரம் என்ன, உங்களுடைய திறமை என்ன அப்படின்னு சொல்லி உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக இடம் வாங்குவதற்கான சில யோகம் அப்படிங்கிறது உருவாகுங்க. வருமானங்கள் ஓகேங்க, எனக்கு நீண்ட நாளாக ஒரு தொகை வர வேண்டியது இருக்குது, எனக்கு ஒரு பெரிய அமௌண்ட் போனஸாக வருங்க, இல்லைனா எனக்கு ஒரு செட்டில்மெண்ட் வரப்போகுது, அந்த பணத்தை வச்சு ஒரு வீடு கட்டுறதுக்கான பிளான் பண்ணணும், இல்லைனா ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு பிளான் பண்ணலான்னா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஜென்மஸ்தானத்திற்கு வரக்கூடிய சுக்கிர பகவான், அதாவது நீச்ச கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு, அதாவது கன்னி ராசிக்கு சுக்கிர பகவான் நீச்ச கிரகங்க. ஸோ இந்த இடத்துக்கு பயிற்சி அடையும் போது அது ஒரு நீச்ச பங்க ராஜ யோகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஸோ உங்களுடைய அந்தஸ்து உயருங்க. மற்றவங்களாம் உங்களை பார்த்து ஓகே இவர் எதோ பண்ணிகிட்டு இருந்தார், ஏன்னா இன்றைக்கி என்னமோ ஒரு விஷயத்தை பண்ணி செட்டில்டு ஆகிட்டார், நல்லபடியாக அதை உட்காந்து பண்ணிட்டார், நம்மளும் ஏதோ நினச்சிட்டு இருந்தோம், ஏதோ சும்மா ஏன்னா தானமோ பண்ணிகிட்ருக்காரு, பட் அவருடைய சூழ்நிலை அவருடைய காலகட்டங்களில் கரெக்டான விதத்தில் அதை அவர் வந்து
புத்திசாலித்தனமாக அதை வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு இந்த குரு பகவானுடைய பார்வை 5ஆம் இடத்துல படுறதுனால குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட யோகமும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடிய சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க. இந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து குரு பகவான், அதாவது இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி அடையினால இடம் சம்மந்தப்பட்ட இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, இந்த இடம் வாங்கி விற்கக்கூடிய, நிலம் சம்மந்தப்பட்ட சில தொழில்கள் பண்ணக்கூடியவங்க, கட்டிடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு அருமையான காலமாக இருக்க போதுங்க. கரெக்டான விதத்தில் எல்லா பலனையும் நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க, இந்த காலகட்டங்களில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா விதமான முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே கோச்சார பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன்.